எந்தவித தொழில்நுட்ப வசதியுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் போடப்பட்ட ரோடு இது. இதுவரைக்கும் அந்த சாலையில எந்த சேதம் ஏற்படல. இன்னும் 500 ஆண்டுகளுக்கு இந்த சாலை வருங்க. சிமெண்ட் ஜல்லி இல்லாம 94 ஆண்டுகளா கம்பீரமா நிற்கும் அதிசய சாலை. 1947 வாங்கினா, ஆனா இந்த சாலை போட்டது 1931ஆம் ஆண்டு. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் போனாலும் துளி கூட சேதாரம் இல்லையா? இன்னமும் 500 ஆண்டு காலம் நின்று பேச போகும் காரைக்குடி டெக்னாலஜி. 94 ஆண்டுகளா துளி கூட சேதாரம் அடையாத இந்த சாந்து சாலைய பாரம்பரிய சுற்றுலா சாலையா அறிவிக்கணும் அப்படின்னு காரைக்குடி மக்கள் வலியுறுத்திட்டு வராங்க. காரைக்குடியினுடைய ஒரு அடையாளமாகவே இந்த சாலை மாறி இருக்கு. செட்டிநாடு கலாச்சார அடிப்படையில அமைக்கப்பட்டிருக்கு இந்த சாலை. இது ஒரு சாந்து சாலை, அதாவது கடுக்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு போன்ற இந்த மாதிரியான கலவையால சாந்து தயாரிக்கப்பட்டு சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சாலை அமைக்கப்பட்டு 94 ஆண்டுகளாக இருக்கு. இந்த வழியா தினந்தோறும் 50க்கும் மேற்பட்ட லோடு லாரிகள் போயிட்டு வரதாகவும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் போயிட்டு வரதாகவும் கூறப்படுது. இடையார் தெரு 4 சாலை சந்திப்புல இருந்து ரயில் நிலையம் வரைக்கும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கு. பாதாள சாக்கடை திட்டத்துக்காக 2 முறை இதை உடைக்க முயற்சி செஞ்சும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதால கைவிடப்பட்டிருக்கு. இப்போ மாநகராட்சி நிர்வாகம் இந்த சாலை மேலேயே தார் சாலை அமைக்க திட்டமிட்டு வரதாகவும் கூறப்படுது. இதுக்கிடையில தான் இந்த சாலைய பாரம்பரிய சுற்றுலா சாலையா அறிவிக்கணும் அப்படின்னு காரைக்குடி மக்கள் வலியுறுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாலை இன்னமும் 500 ஆண்டுகளுக்கு நீடித்து உழைக்கும், சேதமடையாம சாலைகளை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு பொறியாளர்கள் இதன் மூலமா கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சாலை பல பேரையும் ஆச்சரியத்துல உரைய வச்சிருக்கு. இந்த சாலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.